ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிளாக சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி தான் எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம். கிரேவி இல்லைங்க, குழம்பு மாதிரி அப்படியே வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் வந்துட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஹோல் ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா 3 பச்சை மிளகாயை போட்டு நல்லா வந்துட்டு அதையும் 2 வணக்குனது நல்லா வணங்கினதுக்கப்புறம் பச்சையாக வந்து சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 20-25 சின்ன வெங்காயத்தை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வணக்கினதுக்கப்புறமா 2 தக்காளியை வந்து அதிலே அரைச்சி சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வந்து ஒன்றா கலந்து விட்டு வணக்கிக்கிறேன். வணக்கினது 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு காஷ்மீரி மிளகாய் தூள், 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு வீட்டில் அரைச்ச கறி மசாலா தூள் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு மல்லித்தூள் ஸ்மெல் வந்து அவ்வளோக்கு பிடிக்காதனால கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்து நல்லா அது எல்லாத்தையும் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்துக்கிறேன். சிக்கன் நல்லா சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நல்லா அந்த சிக்கன் வந்து நல்லா திரண்டு வர அளவுக்கு நல்லா வந்து வணக்கிக்கணும். நல்லா வணக்கினதுக்கப்புறமா அதிலேருந்து நான் தண்ணி எதுவும் ஊற்றலைங்க. அதுலேருந்து லைட்டாக தண்ணி பிரியும். அதனால் நான் வந்து தண்ணி எதுவும் சேர்க்கலை. நல்லா வந்துட்டு வணக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு எவ்வளோ குழம்புக்கு தேவையோ அந்தளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா இன்னும் 2 பெரட்டி விட்டுட்டு ஸ்லோவில் வச்சுட்டு அதாவது ரொம்ப மீடியம் லெவலில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே அதில் வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். இப்படியே வந்துட்டு நம்ம கதக்கதன்னு ஏதாவது ரசம் சாதம் இதுக்கெல்லாம் வச்சாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து குழம்பு மாதிரி வைக்கிறனால தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பத்தலை அப்படின்னா நான் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மல்லித்தூள் தூவி நான் வந்து மல்லித்தழை போட்டுட்டு அதுக்கப்புறம் குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு 3-4 விசில் விட்டுக்கோங்க. ஏற்கனவே சிக்கன் வந்து நல்லா வந்து வணங்கிருச்சு. அதனால் வந்துட்டு 2-3 விசில் விட்டால் போதும். விசில் அடங்குனதும் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா எண்ணெயெல்லாம் நல்லா வந்து பிரிஞ்சு வந்து சூப்பராக வந்து சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றி வேணாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து இட்லிக்கு ஊற்றிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுனால மறுபடியும் அடுப்பில் வச்சு நல்லா வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காய், சோம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கசகசா சேர்த்து வந்து நல்லா அரைச்சி அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு கலந்து விட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம், இல்லை வேணாம் அப்படின்னா விட்டுடலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்துட்டு தண்ணி ஊற்றிட்டு நான் 2 கொதி வந்ததும் கொஞ்சமாக வந்து மல்லித்தழை தூவி ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சுதா சசி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு வந்து சிக்கன், அதாவது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே செம்ம சூப்பராக இருக்குங்க.